விருச்சிக ராசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவர்களுக்கு நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள். தன்னுடைய குடும்பம் தான் நமக்கு சார்ந்தது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு பரந்த ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அப்படியான அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிற அந்த வரக்கூடிய புதிய வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா ராகு கேது பகவான் 11ஆம் பாவத்திலேயும் அதே மாதிரி 5ஆம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. ராகு கேது முறையாக பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அப்படியே பின்னோக்கி செல்லக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். அவர்கள் விருச்சிக ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகின்றார். மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். முதல்ல இப்போ ஆரம்பத்தில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துல வக்ரகதியிலே நேர் பார்வையாக முதல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்படிதான் இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்குது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 குரு பகவான் தன்னுடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் நேர்கதியிலே பிரயாணம் செய்கிறார். இந்த நேர்கதியில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பில் அவர் மாறும்போது அவர் ரிஷப ராசியில் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி அவர் நகர ஆரம்பிக்கிறார். அப்படி நகரும் போது சரியாக மே மாதம் 11ஆம் தேதி 2025 உங்களுடைய 7ஆம் வீட்டிலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டிலே குரு பகவான் செல்லுகிறார். அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா அவர் குரு பகவான் மறைகிறாரு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்கு. இது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சென்றாலும் கூட ஒரு நல்ல விஷயம் நிறைய இருக்குது. இதில் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த 2025 அந்த மே மாதம் 11ஆம் தேதி செய்யக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் நேராக உங்களுடைய அர்த்தாஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அது 9ஆம் பாவத்தினாலே.